ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தையோ ஒரு கொள்கை முடிவையோ அறிவிக்குது, பெரும்பான்மை சமூகத்திலிருந்தோ மக்கள்கிட்ட இருந்தோ பல்வேறு அமைப்புகள்ட்ட இருந்தோ எதிர்ப்புகள் வருகிற போது அதை பின்வாங்கிக்கிறாங்க, திரும்ப பெறாங்க. இது எல்லா அரசுகிட்டையும் இருக்கு. ஆனால் ஒரு பார்ப்பனிய சிந்தனையோடு செயல்பட்டார்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அப்படின்னு அவங்கள அந்த சட்டகத்துக்குள்ளே அடைக்கிறது முறையானது தானே? திருமாவளவன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது, அவர் ஒரு ஐடியாலஜியாக அந்த கான்செப்டை வச்சுருக்காரு. ரொம்ப ஒரு த பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட், அந்த பெரியார் சிந்தனா மரபில் அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த வரிசை படிநிலையை அவர் வரிசைப்படுத்துகிறார். திராவிட இயக்கத்தோடு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறப்ப அண்ணா கலைஞருக்கு இருக்கக்கூடிய அந்த இடம் இயல்பாகவே சாமானியர்கள்ட்டே இவங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்கும். அதைத்தான் அவர் ஃப்ரேம் பண்ணுறார். அப்புறம் நீங்கள் கேட்டீங்க மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்தோன்னு மாறுறாருன்னு. அவர் திமுகவில் சட்டமேலவை உறுப்பினராக இருந்தபோதே ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, காமராஜர் தான் என் தலைவர், அண்ணா வழிகாட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஜீவா சொன்னாங்க. அது வந்து 72 தொடங்கினப்ப, இது வந்து 62 அந்த சட்டமேலவை உறுப்பினர் இருந்தாரு. அப்ப எம்எல்ஏவா SSR இருந்தார். இந்தியாவிலேயே முதல் சட்டமன்ற நடிகர் வந்து இவர் தான், SSR தான். இவர் சட்டமேலவை உறுப்பினராக ஆகும்போது இப்படி அண்ணா காமராஜர் தான் இது அப்படின்ட்டு அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டேப் போட்டு வேற வச்சார். அது இப்போ எம்ஜிஆர் காமராஜர் என் தலைவர் அப்படின்னு. அப்போ வந்து திமுகவில் மூத்த தலைவர்கள்லாம் கொதிச்சாங்க, அண்ணா கூப்பிட்டு பேசினாரு, யார் தெரியுமா எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ இன்னொரு விஷயமும் நடந்தது, ஐயாவுக்கு நல்லா தெரியும். என் கடமை படம் ரிலீஸ் ஆச்சு. என் கடமை படம் படுதோல்வி. இவங்க சொன்ன மன்னாதி மன்னன், இந்த மாதிரி படங்கள், உதயசூரியன் பேர் எடுத்துக்கிட்ட சக்கரவர்த்தி திருமகள் படம்லாம் நல்ல வரலாறு. அவருக்கு ஓப்பனிங் கிடச்சிரும். திமுக காரங்கிற அடிப்படையில் எம்ஜிஆர் படம்னாலே ஓப்பனிங் கிடச்சிரும். நாடோடி மன்னனில் கருப்பு சிவப்பு கொடி, பயங்கரமான திமுக ஆதரவுகள். இது அந்த திமுகவுடைய 57 மாநாட்டில் அந்த இந்த பாட்டு, மந்திரிகுமாரி பாட்டு, இந்த மாதிரி மலைக்கல்லன் பாட்டு, ஏச்சி பிழைக்கும் தொழில், இந்த மாதிரியான பாடல்கள் கேட்டு கேட்டே பயங்கர பிரபலமாச்சு. ஸோ அப்படி வெற்றி பெற்று வந்த எம்ஜிஆர் திமுகவை விமர்சிக்கிறார், காமராஜரை உயர்த்தி பிடிக்கிறார்னு சொன்னோடனே என் கடமை படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்து தெய்வத்தாய் படத்துல 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு ஒரு பாடினதுக்கு அப்புறம் தான் அது ஈக்குவல் ஆச்சு. அது ஒரு விஷயம். அப்ப இது ஏன்னா திமுகவுக்கு எம்ஜிஆருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கோ அது மாதிரி திமுக எம்ஜிஆருக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணதும் கிட்டத்தட்ட சரி விகிதத்தில் வரும். அதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். அண்ணா அப்படிங்கிற விஷயத்த அவர் மார்க்கெட்டுக்கும் அது பயன்பட்டது. திமுகவுக்கு வெற்றிக்கு உதவுனாரு, படங்கள்ல காமிச்சாருங்கிறது மறுக்கவே முடியாது. அன்பேவால கருப்பு உதயசூரியனுங்கிறது அப்புறம் சென்சார்ல புதிய சூரியன் மாறிச்சு. மேடையில் முழங்கு அண்ணா போல் அப்படின்னது சென்சார்ல மாறி வள்ளலாருன்னு திருவிக்காவை போல். அதாவது இப்பயும் பாத்தீங்கன்னா உச்சரிப்பு காமெடியா இருக்கும். அவர் அறிஞர் அண்ணான்னு சொல்றது அப்படி தெரியும், ஆனா பாத்தீங்கன்னா திருவிக்கான்னு மாறுறது அவ்வளவு நகைச்சுவையா இருக்கும். அதையெல்லாம் எம்ஜிஆர் வந்து தொடர்ச்சியா செஞ்சாங்க. இன்னொரு புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது இந்த டாபிக்கோட நெருக்கமானது, எங்கள் தங்கம் படம். அதுல ஒரு கதா கலாச்சார பாட்டு, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னை விட அந்த பாட்டை ரொம்ப ரசித்து பார்த்துருப்பாங்க. அது படம் வந்தப்பே இவங்களாம் பார்த்துருப்பாங்க நம்மெல்லாம். அது அந்த பாடல் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது நாத்திக பாட்டு. இங்கே யாருமே மறுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய பாட்டு, நேரடியாக இருக்காது. நிலாவுக்கு பாட்டி வடை சுடுறான், நிலாவுக்கு ஆம்ஸ்டாங் போயிட்டான், ஆனால் நம்ம ஆட்கள் பழைய பஞ்சாங்கம் பார்த்து நிலாவில் வந்து என்ன அனுப்பலான்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னது எம்ஜிஆர், பெரியார் அல்ல, கலைஞர் அல்ல, அண்ணா அல்ல. அந்த பாடலை நீங்க ஒரு முறை இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் கூட திருப்பி யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க. பழைய பஞ்சாங்கத்தை அவன் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் அமெரிக்காக்காரன் நீல் ஆம்ஸ்டாங்னு. அது கிட்டத்தட்ட பெரியாருடைய சிந்தனை உள்ள படம். இப்போ பாட்டு, அந்த பாட்டு படம் வந்து வழக்கமான படம் தான், அது அப்படியே வரும். அது மட்டும் இல்லை, சிவசேனா எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு வரும். சிவசேனாக்காரன் தமிழ்நாட்டுக்காரனை அடிக்கிறான், அந்த பதி வரும். சிவசேனாக்காரன் விடுவானா நம்மளை அப்படிங்கிறது. யாரு நமக்கு நிலால போறா? நரசிம்ம சாஸ்திரி போறா, வேற யாரு போவா? எம்ஜிஆர் சொல்ற வார்த்தை. ஏன்னா நீங்க பார்ப்பனியத்தோடு தொடர்புடையதா வருதுல, அந்த பாட்டில் எம்ஜிஆர் பயன்படுத்துறது எந்த அளவுக்கு பார்ப்பனர்கள் வடவர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வரி வரும், சென்னை மெட்ராஸ் கிடையாது, இனிமே அறிஞர் அண்ணா தமிழ்நாடுன்னு இதை சொல்லணும். அதுவும் அந்த பாட்டுல வரும். சொல்லிட்டு அடுத்த வரி, இன்னைக்கு இந்த கூட்டணி ஆட்சிலாம் கேட்குறாங்களே, அதுக்கு எம்ஜிஆருடைய பாட்டு இது, என் சட்டசபை ஒருபோதும் கலையாத நாடு அதுதான் எங்கள் தமிழ்நாடு. அதுல வரும். ஒரு சாதாரண கதா கலாச்சாரங்கிற வடிவில் கடவுள் மறுப்பு, வடவர் மறுப்பு, ஆரிய எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் ஒரு பார்ப்பனர் மாதிரி பூணல் வேஷம் போட்டுட்டு எம்ஜிஆர் ஏன் அப்புறமும் திராவிட இயக்கத்தோட அவருக்கு நெருக்கமாக முடியல. இல்ல, அந்த படம் மேகலா பிக்சர்ஸ் படம், முரசொலிமாறன் படம். அதுல கலைஞரை புகழ்ந்துலாம் பாட்டு வரும். இந்த மாதிரி தமிழுக்காக உயிரை தண்டவாளத்தில் தலை வைத்த கூட்டமாடா எங்க கூட்டம்னு கலைஞரை பாராட்டிலாம் அந்த படத்துல வரும். எல்லாருக்கும் அது தெரியும். ஸோ இப்போ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, திமுகவில் அவர் இருக்கிற வரையும் இந்த விமர்சனம் வரலை. திமுகவில் இருக்கிற வரையும் உதயசூரியனை தான் அவர் காமிச்சாரு, அண்ணாவை தான் காமிச்சாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், அது என்ன படம் எனக்கு சரியாக தெரியல, ஐயா போன்றவங்களுக்கு தெரியும்.
இந்த ஆறுமுகம் இது யாறுமுகம்லாம் ஒரு பாட்டு வரும். அந்த படத்தில் ஜெயலலிதா வந்து இருப்பாங்க, எம்ஜிஆர் வயசான கெட்டப்பில் சும்மா நின்றுக்கிட்டு இருப்பார். நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமன்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார், என்ன திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லை சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்க போகிறேன். அண்ணாவுடைய சுயமரியாதை சட்டம் வந்துருச்சு. ஜெயலலிதா படத்தில் சொல்கிறாங்க, ஒரு சினிமா கமர்ஷியல் சினிமாவில் சுயமரியாதை திருமணத்தை ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பேசுகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அண்ணாவுடைய ஸ்கீம், திமுகவுடைய திட்டம், கொடிகள்லாம் அவர் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார். 67, 68, 79 ரிக்ஷாக்காரன் வரையும் இதே வினை வரி வரும். நிலவுச்சோறு சட்டம் கூட இதே வினையில் வரும். ஆனால் அதில் லைட்டாக அதில் கலைஞரையும் கிண்டல் பண்ணியிருப்பார். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு எம்ஜிஆர் சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் ஹெல்த் மினிஸ்டர் பதவி கேட்டிருப்பார். நீ தான் தலைவா ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு இவர் தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார். அது லைட்டாக ஒரு டச்சு கலைஞருக்கு. ஆனால் திமுக தான் அப்பயும் இருக்கிறார். இப்போ திரும்ப சொல்கிற கமெண்டெல்லாம் 72க்கு பிறகு தான், அக்டோபர் மாயத்தவர் ஜெயிச்சு இவர் அதிமுக வழி நடத்தும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நீங்க குறிப்பிட்ட ஹண்டே உள்ள வராரு, டைரக்டா வராரு. கலைஞருடன் சேர முடியாத ஹண்டே, அண்ணா ஹண்டே எழுந்தால் சண்டே அப்படின்னு அண்ணா சட்டமன்றத்தில் சொன்னார். அண்ணாவுடன் கலைஞர் சொன்னார். இப்படியே அண்ணாவுடன் கலைஞருடன் முரண்படுகின்ற சுதந்திரா கட்சியினுடைய ஆதரவாளர் சுதந்திரா கட்சியை சேர்ந்தவர் எம்ஜிஆருடன் நெருக்கமாக முடிகிறது. சரி, அவர் தானே நான் திரு ஐயநாதன் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பெரியார் நூற்றாண்டு விழாவை ரொம்ப சிறப்பாக பெரியார் பொன்மொழிகளை நூலாக்கி ஊரு ஃபுல்லா கொண்டு போறாங்க. எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வராரு. பகுத்தறிவு சுடர்னு முக்கிய நகரங்கள்ல கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுவதற்கு செய்யறாங்க. பெரியார் பெயர்ல யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கணும்ன்ற முன்னெடுப்புகள் செய்யறாங்க. இவ்வளவும் நடந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர் செய்யறாரு. எல்லாமே தொடர்பாக ஒரே ஒரு கருத்து பதிவு செய்யலான் இருக்கேன். அவர் வந்து கன்னட பிராமண வகுப்பை சேர்ந்தாலும் கூட அவர் ஜாதி மத எந்த வேறுபாடும் இல்லாம தான் ஹெச்வி அண்டையா. இது வேற இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். நம்ம ஐடியாலஜிக்கலா நீங்க பல பகுதிகளில் நீங்க கொஞ்சம் முறையில நீங்க சொன்னது கூட இல்ல ஜாதிய மோதல் ஏற்பட்ட போது சமாதானத்திற்காக அந்த இன்டர்பிரேஷனை நம்ம ஏன் செய்ய வேண்டியது இருக்குன்னா நீங்களே கூட சேர்த்து சொல்லுங்க. நான் கேட்டேன், கர சேவைக்கு ஆள் அனுப்புனாங்களே, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து திரும்ப பெற்றாங்களே, ஆடு கோழி பலியிட தடைன்னு சொல்லி திரும்ப பெற்றாங்களே அப்படிலாம் சொல்லும்போது, இல்லை அவங்க வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால இயல்பாகவே அவங்களுக்குள்ள அந்த சிந்தனைகள் இருந்திருக்கும், வெளியில இருந்து அவரை யாரும் இயக்க வேண்டியது இல்லைன்னா அப்ப இந்த வாதம் ஹண்டேவுக்கு பொருந்தாதா? ஏன் அவரை நம்ம வந்து நிராகரிச்சு நிராகரிக்க அவருடைய செயல்பாடுகள் என்பது அவரை எப்படி பயன்படுத்துறான்னு சொல்றேன். முதலிய ராஜாஜி மேல ஒரு தனி பற்றுதல் புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு இருந்ததுனால அவரிடம் பயிற்சி பெற்ற ஒருவர் இருக்கணும் அப்படின்னு விரும்பி அழைச்சிட்டு வர்றார். அவரை எங்கெல்லாம் ஜாதி கலவரம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தென்மகுதிகளில் ஏற்பட்ட அந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் ஏற்பட்ட பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு வீடுகளில் போய் அவர் உணவு அருந்தி சீலையம்பட்டின்னு ஒரு இடம், ஆமா, அங்க போய் உட்கார்ந்து தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டில் உணவு அருந்திட்டு அவங்களுக்கு எதிராக நின்ன முக்குளத்தோர் சமுதாயத்தை அந்த வீட்டுக்கு வரவழைச்சு சமாதானம் பேசியவர். நாம அந்த இவங்களுடைய எம்ஜிஆர் வந்து இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறப்ப இப்ப எம்ஜிஆரை வந்து திராவிட பேட்டர்ன்ல இருந்து அப்படியே தூக்கி போடுவதுங்கிறது சரியான அரசியல் கிடையாது. ஏன்னா அவருடைய நூற்றாண்டு விழாவில் இந்து முன்னணி வந்து அவர் திராவிடத்துக்கு எதிரானவர், இந்துத்துவத்துக்கு ஆதரவானவர் சொன்ன போது திராவிட கழக தலைவர் ஆசிரியர் விடுத்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி எழுதியிருக்காரு. திராவிட கழக ஆசிரியர் சொன்னது. அவர் ஒருபோதும் திராவிட இயக்க கான்செப்ட்ல இருந்து வெளியே தூக்கி போட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்ன பட்டியலெல்லாம் போட்டுதான் அவர் ஒருபோதும் திராவிட இயக்கத்திலிருந்து அவரை எடுத்து போட முடியாது. ஏன்னா அவர் முழுமையா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. தொடக்க காலத்துல இருக்கு. அவர் தேர்தல் ஒரு தோல்வி வந்து அவர் மாறிடுறாரு. அது வந்து 77 அந்த தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி. சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. 80 மக்களவையில ஜெயிக்கிறாங்க. உடனே வந்து அந்த ஸ்கீமை மாத்தி 50% இடஒதுக்கீடு தராரு. ஆசிரியர் பேச்ச கட்டு தான் மாத்துறாரு. தேர்தல் தோல்விக்கு பிறகான மாற்றம்ங்கிறது ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும். ஜெயலலிதாவுக்கு ஆடுகோழி மதமாற்ற தடை சட்டமும் 2004 தோல்விக்கு பிறகு அவங்களும் இது பண்றாங்க.